அவங்க வந்து அரசியலுக்கு புதுசுன்னு எல்லாருக்கும் தெரியும். 2 வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த 108 பேரில் செங்கோட்டையனையும் ஜெயஸ்ரீ பிரபாகர் சபாநாயகர் தவிர யாரும் சட்டமன்றத்தை பார்த்ததில்லை, முதல்வர் உட்பட. அப்படிங்கும்போது எப்படி 67ல் திமுக இந்த சட்டமன்றத்துக்குள்ள புதுசாக போச்சோ அது மாதிரி அவங்க புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டைம் கம்பேரிசனே எனக்கு பிடிக்கல. இவன் கட்சி திமுகவும் முன்னாடி நீங்கள் எப்படி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறீங்க? 67ல் திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னால் திமுக எதுக்காக ஆரம்பித்தான்? அதை யோசிச்சு பார்க்கணும்ல. 49லேருந்து எத்தனை வருஷமாக போகிறாங்கன்னா எத்தனை தேர்தலை சந்தித்தோம்? பொட்டி வச்சு தேர்தலுக்கு வரலாமா வேணாமா கேள்வி கேட்கும்போது உன் கொள்கையை நிறைவேற்றணும்னு சொன்னால், இந்த கொள்கை சட்டமாகணும்னு சொன்னால் நீ தேர்தலுக்கு வரான்னா, அப்போ பொட்டி வச்சு வரலாமா வேணாமான்னு கேட்ட கட்சி திமுக. இது தேவைக்காக எல்லாம் வரல சார், சேவைக்காக வந்த கட்சி. இப்போ இவங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தான்? உங்களால் நான் கேட்குற ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியுமா? அரசியல் விஜய் நடிகர் விஜய் சார், அது வேறு விஷயம் சார். நீங்கள் யார் வேணாலும் ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் தான் உள்ளே வந்துருச்சே. யார் உங்களை வேணான்னு சொன்னா? நாங்கள் அதெல்லாம் கேட்கல. நான் கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நடிகர் விஜயை படம் ஓடாததுக்கு முன்னால் நடிகர் விஜய் சினிமாவில் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அரசியலுக்கு வரும்போது ஜோசப் விஜய்னு மாறி வந்தேன். நாங்கள் உன்னை கேள்வி கேட்டோம்மா, ஏயா உங்களுக்கு ஜோசப் விஜய்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். அவர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்கு முழுசா தெரியும்? ஹெச் ராஜா சொல்லும் போதே தெரியுமே. இதுதானே ஹெச் ராஜான்னு ஒருத்தர் வந்து வெளியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது தானே தெரிஞ்சுது. அதுக்கு முன்னால் ஜோசப் விஜய்னு போட்டிருந்தா அந்த பேரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? படம் ஓடி இருக்காது சார். அது எப்படி சார் படம்? அதுதான் சார் பாலிடிக்ஸ். அந்த ஜோசப் விஜய்ன்ற பேருக்கு தான் நீங்க போட்டுருக்காங்க. அதுதான் சார் அரசியல். அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. மன்னிக்கணும் சார், இது வந்து பயன்படுத்துற யுக்தி வந்து பிஜேபி.